ராமாயணத்தில் எதுடா நமக்கு வேணும்னா குணம் தான் வேணும். என்ன நாம ஃபாலோ பண்ணணுமா? 14 லோகமும் சேர்ந்து வந்தாலும் நிற்க முடியாதான் சுவாமி. நமக்கு ஒருத்தரை பிடிக்காட்டா அவாட்ட உள்ள குணத்தெல்லாம் தோஷமா சொல்லணும். இதுதான் அசூயை. ஒருத்தட்ட ஏதாவது நமக்கு தோஷம் தெரிஞ்சதுன்னா நமக்கு முதல்ல என்ன பண்ணணும், அவரை நமக்கு பிடிக்கலையான்னு பார்க்கணும். அதை நம்ம கவனிக்காம விட்டுவிட்டா அது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிவிடும். ராமாயணத்தில் எதுடா நமக்கு வேணும்னா குணம் தான் வேணும். என்ன நாம ஃபாலோ பண்ணணுமா? நமக்கு அந்த குணங்களை நம்மக்கிட்ட இருக்கான்னு முதல்ல கேட்கணும். இப்போ மேலே சொல்ல போகிற குணங்கள்லாம் இருக்கோ? முதல் குணம் என்ன? சகிரூபோபன்னஷ்சா, மன்மதன் மாதிரி இருப்பாரா? ஏன்னா பீதாம்பரத்தை கட்டினாலும் கந்தர்வராஜன், மரவுருவை கட்டினாலும் கந்தர்வராஜன். சர்வாலங்கார பூஷிதனாக இருந்தாலும் மனசை அபகரிக்கிறான். எல்லாத்தையும் கேட்டு எரிஞ்சுவிட்டு தலையில் ஜடை, இடுப்பில் மரவிருவியோட வழிச்சு விட்டா மாதிரி வந்தாலும் பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய, ரிஷிகள்லாம் பைத்தியம் முடிச்சா மாதிரி ஆனாலும் ராமருடைய ரூபத்தை பார்த்து சகி ரூபோபன்னஷ்ச. சில பேர் பட்டுமாமா மாதிரி பார்க்கறதுக்கு பளபளன்னு அழகா இருப்பார். உள்ளுக்குள்ள ஒரு தேள் வந்ததுன்னா மாமியை கூப்பிட்டுன்னு உள்ளே போயிடுவார். வாசலில் இருக்கிற ஆம்பளையை கூப்பிடுவார். ஒரு பூச்சியை கண்டா நடுக்க வந்துடும். அழகாக இருந்தால் போருமா, இந்த பண்ருட்டி இது கொலுவில் வைக்கிற வாழைப்பழம் செவ்வாழை சீப்பு மாதிரி இருந்து இந்த மாம்பழம் ஆப்பிள் செவ்வாழை எல்லாம் கொலுவில் பார்த்தா இன்றைக்கி ஏகாதசியோன்னு உரிச்சி சாப்பிட்டா தேவலாம் போல் இருக்கும். இதாக பிரயோஜனப்படுமோ அது மாதிரி ரூபம் அழகாக இருக்கும், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. சுவாமி எப்படின்னா ரூபம் மாத்திரம் இல்லை, வீரியவானு சதுர்த்த 14 லோகமும் சேர்ந்து வந்தாலும் நிற்க முடியாதான் சுவாமிகிட்ட. அது பின்னாடி காமிக்க போகிறார். கரதூஷண திரிசரசனுடைய வதம்போது காமிக்க போகிறார். வீரியவானு பராக்கிரமம். அப்புறம் குணம் அனசூயகா, அசூயா இல்லாதவன். அசூயங்கிறது என்னன்னா குணேஷு தோஷாவிஷ்கரணம். நம்ம என்ன பண்ணுறோம், பொறாமை அசூய இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பொறாமைங்கிறது வேறு, அசூயங்கிறது வேறு. மாத்சரியங்கிறது, பொறாமைங்கிறது தான் மாத்சரியம். அசூயங்கிறது என்னன்னா நமக்கு ஒருத்தரை பிடிக்காட்டா அவாட்ட உள்ள குணத்தெல்லாம் தோஷமாக சொல்கிறது. இதுதான் அசூயன்னு பேர். அது குணம்தான், அது உனக்கு பிடிக்காது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அத கதமபியாமினிம் வினிய, புரிகிற மாதிரி உள்ள திருஷ்டாந்தம். சாபியசூயம் இங்க 17வது அஷ்டபதியில் சொல்றார், ராத அசூயையோட பேசினாளாம். கிருஷ்ணன்ட்ட அசூய. அசூயன்னா என்னன்னா கிருஷ்ணன்ட்ட உள்ள குணத்தெல்லாம் தோஷமாக சொல்ற. கிருஷ்ணனுடைய ஒரு உடம்பு கருப்பணும், அதுக்கு என்ன சொல்றா, தவபுரே தத வேதம். உன் உடம்பு கருப்புன்னா ஏன் கருப்புன்னா உன் மனசு கருப்பானோ, அதான் உன் உடம்பும் கருப்பாக இருக்கு. அந்த அஷ்டபதி முழுக்க எப்படி இருக்கும் தெரியுமோ, குணத்தை முழுக்க தோஷமாக சொல்றது. 6-7 சரணத்திலையும் கிருஷ்ண குணத்தெல்லாம் தப்பாக சொல்றது. தப்பாக சொல்றது என்ன, குணேஷு தோஷாவிஷ்கரணம். அந்த குணத்தை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுமா, விபூதி இட்டுன்னு வந்தால் விபூதி அழகாக பட்டப்பட்டையாக பொண்ணு வந்தான்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்க மாட்டா. பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பட்டப்பட்டையாக பொண்ணு வந்துட்டான் பாரு. எங்கள் அப்பா சொல்லுவார், பட்டப்பட்டையாக போட்டுக்காம நாம மாதிரியாக போட்டுக்க முடியும், திருமண் மாதிரியாக போட்டுக்க முடியும், விபூதியாக பட்டையாக தான் போட்டுக்க முடியும். இது என்னன்னா இது விஷயம் ஒன்றும் இல்லை, அது பட்டையாக போட்டுக்கிறதுலாம் இவனுக்கு பிடிக்கல அவனை. அதனால என்ன பண்ணுறான், பட்டை போட்டுன்றத விபூதி விட்டுன்றதை பட்டையாக பொண்ணு வந்து உட்காண்டிருக்காங்க. இதுதான் அசூயங்கள். இந்த தோஷம் இது நமக்கு நாம் தான் ஜட்ஜ் பண்ணணும். நம்ம மனசை நாம் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். ஒருத்தட்ட ஏதாவது நமக்கு தோஷம் தெரிஞ்சதுன்னா நமக்கு முதல்ல என்ன பண்ணணும், அவரை நமக்கு பிடிக்கலையான்னு பார்க்கணும். பிடிக்காட்டா தான் தலையில் கட்டும். அதை
ஏதாவது அவருக்கு நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், இருந்தால் தான் அப்படி எல்லாம் தோணும். அதனால இது மாதிரி குணங்கள் மனசை மைனூட்டாக வாட்சி பண்ணணும். ஏன்னா அதை நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டா அது நம்மளை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிவிடும். அது அதனால இந்த குணங்கள் எல்லாம் கவனிக்கணும். அனசூயகா, அசூய கிடையாதான். அதனால தான் சத்ருவான ராவணனை கூட கொண்டாடுறார் இவர். சத்ருவான ராவணனை கொண்டாடுறார். ஏன் கொண்டாடுறாருன்னா அசூய கிடையாது. எனக்கு தெரியாதாடா உன் வீரத்தை பற்றி, ஒளிஞ்சிருந்தது சீதையை தூக்கின்னு போனவன் தானடா நீனு கேட்கலாமா வேண்டாமா? அப்படி கேட்கலையே ராமர். நீ பராக்கிரமசாலிடாங்கிறார் யுத்த காண்டத்தில் கொண்டாடுறார். அசூயே கிடையாது. வீரியவான் அனசூயகா பூமாவனுபம சோனு. இந்த ஜகத்திலேயே அப்படி ஒரு புள்ள கிடையாது அவரை மாதிரி. பூமௌ அனுபம சூனு, இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா ராமர் மாதிரி ஒரு புள்ள உண்டோ அது அதனால தான் ராமரே இதை சொல்றார். பின்னாடி என்ன சொல்றாரு தெரியுமோ? மத்விதாவா பிது புத், என்ன மாதிரி புள்ள கிடையாதுன்னு ராமரே சொல்ல போறார் விபீஷண சரணாகதியில். அதை வால்மீகி தான் முன்னாடி சொல்றார். பூமா அவனுபமசூனுகும், நல்ல சகல கல்யாண குணங்களும் நிரம்பினவராம். யார் மாதிரிங்கிறார் வால்மீகி? குணைகி தசரதோபமஹா, தசரதன் மாதிரிங்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.